சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியதான 33வது சர்க்கம் ஹனுமத் சீதா சம்வாதா. ஹனுமது சீதா சம்வாதம், இருவரும் பேசிக்கொள்ளக்கூடியதான உரையாடல் நடக்கக்கூடியதான சர்க்கம்தான் இந்த 33வது சர்க்கம் ஹனுமத் சீதா சம்வாதா அப்படிங்கிறது. அப்போ 32வது சர்க்கத்திலே ஹனுமாரை சீதாதேவி தானும் பார்த்தாள். அந்த விருட்சத்துக்கு மேலேயே அதாவது ஹனுமார் எழுந்துள்ளிருந்தார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் போன சர்க்கத்தாலே. இந்த சர்க்கத்தில் இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவருக்கு எப்படி பேசுறது, ஏன்னா வானரமாக இருக்கின்றபடினாலே எப்படி பேசுறது, பேசினா அவர்கள் நம்புவர்களா, இது போல இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ந்து தான் தானும் ஹனுமார் பேச தொடங்கினார்னு பார்த்தோம். அந்த மாருதியானவர் அதாவது ஹனுமாரானவர் ரொம்ப பணிவோடு ரொம்ப அந்த மரத்திலிருந்து தான் இறங்குற போதே ரொம்ப தாசிய பாபத்தோடே இறங்கி சீதாதேவியினுடைய அருகிலே வருகிறார். அந்த மாருதமைந்தன் இருக்கானே, அவன் நன்னாக கைகளை கூப்பிக்கொண்டு அஞ்சலிபுடமாக சீதா பிராட்டியை வணங்கி இனிமையான வார்த்தைகளை சொல்லி தானும் பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த 33வது சர்க்கத்தாலே. அப்போ பிராட்டிக்கு கண்களிலிருந்து அப்படியே தாரதாரையாக தீர்த்தமாக வருகிறது. ஏன்னா இவர் நமக்காக இத்தனை பாடுபட்டு வந்திருக்கிறாரே அப்படிங்கிறதாக. அப்போ கேட்குறாவோ ஒன்று ஒன்றா அவ நீர் யார் அப்படிங்கிறத கேட்டபோது தான் இவ்வளவும் தானும் சொல்லி வருகிறார். காத்வம் பவசி கல்யாணி துவம் அனிந்தித லோச்சனே, ரொம்ப மங்களஸ்வரூபம் கொண்டதாக இருக்கக்கூடிய தாயாரே, கண்களில் இவ்வளவு கிருபையோடு இருக்கக்கூடிய தேவரீர் யார் அப்படின்னு இருவருமாக, ஏன்னா முதல்ல பார்க்குறாள். அப்போ பேசிக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது, இந்த பேச்சு வாக்கு பூரா நடக்கிறது இதெல்லாம் இந்த 33வது சர்க்கத்தாலே. அது முடிந்த பிற்பாடு 34வது சர்க்கம் ஸ்ரீ ராமலக்ஷ்மணயோகோ க்ஷேமவிருத்தாந்தா. அப்போ ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிறா. பேசி முடித்த பிற்பாடு இது யாரு என்ன ஏது எல்லாம் வசதோ தண்டகாரண்யே தஸ்யாக மிமிதௌ ஜசா ரக்ஷசா அபகிருதா பாரியா ராவணேன துராத்மனா அப்படின்னு தண்டகாரத்தில் வனவாசத்தில் இருக்கும்போது தான் ராமனுடைய பாரியாக இருக்கக்கூடியதான சீதா பிராட்டியை அதாவது என்னை அரக்கன் அது அபகரித்து போனான் அப்படிங்கிறதாக தானும் சொல்லி முடிக்கிறாள். அப்போ இன்னும் 2 மாத காலம் எனக்கு கொடுத்துருக்கான், அது வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள் இந்த சர்க்கத்தாலே, அதாவது 33வது சர்க்கத்தாலே. 34வது சர்க்கம் ஸ்ரீ ராமலக்ஷ்மணயோகோ க்ஷேமவிருத்தாந்தா. அப்போ ராமலக்ஷ்மணர்களுடைய க்ஷேம விருத்தாந்தம், யோகக்ஷேமம் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு, ஏன்னா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போய் சொல்லு. அப்படி தெரிந்து போன பிற்பாடு 2 பேருமாக பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ சொல்கிறா ஹனுமான் ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். இப்போ ராமன் க்ஷேமமாக இருக்கார். தங்களை பார்த்ததுக்கப்புறம் குசல பிரஷ்னம் சொல்ல வேணும் என்று அந்த ராமனானவன் சொல்லியிருக்கிறான். அகம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி தூதஸ்த வாகதா வைதேகி குச்சலி ராமஸ்துவாம் ச கௌசலமப்ரவி அப்படிங்கிற ஸ்லோகத்தாலே அகம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி, நான் அதாவது ராமபிரானிடத்திலிருந்து சில சந்தேசங்களை அதாவது குசலப்பிரசனத்தை கொண்டு வந்துள்ளேன். நான் தூதனாக வந்திருக்கிறேன். வைதேகி அந்த ராமனுடைய கட்டளையின் பேரிலே நான் தூதனாக வந்திருக்கேன். விதேகராஜத்தினுடைய குமாரியாக இருக்கக்கூடிய தேவரீர் ராமன் நன்றாக உள்ளான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிவிக்கிறேன். தங்களுக்கும் குசல பிரஷ்னம் கூற சொன்னார் அப்படிங்கிறதாக இதெல்லாம் சொல்லிக்கொண்டு 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இது 34வது சர்க்கத்திலே நல்லா பேசிக்கிறாள். என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நன்றாக பேசிக்கொண்டு அதற்கப்புறமாக அதாவது 35வது
இதில் கிட்டத்தட்ட ஒரு 35-41 ஸ்லோகங்கள் உண்டு. இந்த ராமலக்ஷ்மணருடைய க்ஷேமவருத்தாந்தம், அதாவது க்ஷேமவருத்தாந்தத்தை தெரிந்து கொள்ளுகிற போதே அதில் ஒரு 41 ஸ்லோகங்கள் உண்டு. அதில் சொல்கிறா, இப்படிப்பட்டதான ராவணன் இருக்கானே, இவன் இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு துராத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள். இது 34வது சர்க்கத்தாலே. அப்புறம் மேலே 35வது சர்க்கம் ராமலக்ஷ்மணர். ஏன்னா அந்த ராமலக்ஷ்மணர்களை யார், ஏன்னா உண்மை யாருங்கிறது தெரியும், ஓரளவு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அங்கே அடையாளங்கள் தெரியணுமோ இல்லையோ. இந்த நாள்லன்னா ஏதாவது படத்தை எடுத்து காமிச்சுடலாம், இல்லைன்னா நேரவே நான் பேசுகிறேன் பாருங்க, நான் தான் பேசுகிறேன், நீங்கள் தான் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம முகத்தையே பார்த்துடலாம், நேரவே பேசிவிடலாம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது இல்லையோ. இப்போ அதெல்லாம் தெரிவிக்கணும்னா அங்கே அடையாளங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். அப்போ தான் ஸ்ரீ ராமலக்ஷ்மணையோகோ அங்க நிரூபணம் அப்படிங்கிறது இந்த 35வது சர்க்கத்தினுடைய சாரம். தாம் துராமகதாம் ஸ்ருத்வா வைதேகி வானர ரிஷபாத் உவாச வஜனம் சௌமியமிதம் மதுரையா கிரா. அந்த ஹனுமானவன் ராமகாதையை கேட்டு அந்த அதாவது அங்க அடையாளங்கள் எல்லாம் இனிமையான குரலிலே தானும் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது, சுக்ரீவனிடத்திலே எப்படித்தான் சரணாகதியை செய்தார். சரணாகதி செய்தான்னா எம்பெருமான் அவர்கிட்ட போனான்னா தான் தாசியபாவம் எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அதுக்காக சுக்ரீவன், மகாராஜான்னு சொல்லப்படுகிற சுக்ரீவனிடத்திலே தானும் எதை செய்தார், சரணாகதியே பண்ணினார். ஒரு கபிகளிடத்தில் போய் சரணாகதி பண்ண முடியுமா? பண்ணாரோ இல்லையோ. கதே ராமேன சம்சர்கா கதம் ஜானாசி லக்ஷ்மணம். எங்கே தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டபோது தான் இதெல்லாத்தையும் முழுசாக எல்லாம் வனராணாம் நராணாம் ச அதமாசீது சமாகமஹா. அப்போ வானர்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி ஏற்பட்டது, எங்கிருந்து அந்த நட்பானது ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இது எல்லாருக்கும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த 35வது சர்க்கத்திலே அந்த அங்க லட்சணங்களை சொல்லும்போது, ஸ்ரீ ராமலக்ஷ்மணருடைய அங்க லட்சணங்களை சொல்லுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய 9வது ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வமனோஹரஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜி. இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முத்தாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலே இதுவும் ஒன்று. நவரத்தனங்கள்னு பல வாராக நான் சொல்லி கொண்டு வரேன். அதில் வைரக்கல்லுக்கு ஒப்பாக சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகம் இருக்கே, சுக்ரன். நம்ம எல்லாம் நவகிரகங்களை பற்றி சொல்கிற போது கூட அது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ ஏன்னா அதாவது நவரத்தனங்கள் அப்படின்னு சொன்னாலே அது அந்த கிரகத்தை சொல்லித்தான் சொல்லுகிறோம். அப்போ இந்த ஸ்லோகமானது வைரத்தை ஒக்கும் அப்பேற்பட்டதான ஸ்லோகம்தான். இதை ஒரு 3 தடவை பொதுவாக சொல்லுவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை சேவிக்கிற பொழுது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வமனோகரஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜா. ஜனகமகாராஜாவினுடைய தவ புதல்வியே ராமன் இருக்கானே, அவன் தாமர தளிரப்போல இருக்கக்கூடிய அழகான கண்களை கொண்டவன். எப்படி? ராமஹா கமலபத்ராட்சா. இப்போ தான் அவர் பார்த்துருக்கார், சீதா பிராட்டிக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் சொல்கிறார், அடையாளத்தை சொல்லணும் இல்லையோ. ராமஹா கமலபத்ராட்சா, ரொம்ப அழகா தாமரத்தளிர், இந்த பத்ராட்சங்கள், இந்த அதாவது தாமரை இலை இருக்கே அதனுடைய தளிரப்போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் உண்டு. சர்வசத்வமனோகரஹா, எல்லா ஜீவராசிகள் மேலும் இருக்கக்கூடியதான அந்த எல்லா ஜீவராசிகளையும் இவனை பார்த்துட்டாலே ஒரு கவர்ந்து கொள்ளுகிறான் தன்னுடைய வசீகரத்தினாலே, திருமேனியுடைய வடிவழகினாலே. சர்வசத்வமனோகரஹா, எல்லா ஜீவராசிகளையும் இவனை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ரூபிதாட்சிண்ய சம்பன்னஹா, ரொம்ப அழகான திருவுருவமும் இல்லையோ, தயாளமான குணமும் இல்லையோ. இந்த குணங்கள் தான் பிரசூதோ ஜனகாத்மஜே. இதுதான் ராமன் திருமேனியில் இருக்கக்கூடியதான அழகு எவ்வளவு அழகு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தாலே தெரிவித்து இதெல்லாம் ஹனுமான் சொல்றார். அப்படி எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிற்பாடு அப்போ இப்படி இருக்கு எம்பெருமானுடைய
அவயவங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய மணிக்கட்டு எப்படி இருக்குது, மார்பு எப்படி இருக்குது, அவனுடைய புருவங்கள் எப்படி இருக்குது, புஜங்கள் எப்படி இருக்குது, ருஷணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, அவனுடைய திருக்குழல்கள் எப்படி இருக்குது, முழந்தாள்கள் எப்படி இருக்குது என்று, அவனுடைய வயர் எப்படி இருக்கும், மார்பு எப்படி இருக்கும், கடைக்கண் எப்படி இருக்கும், உள்ளங்கை எப்படி இருக்கும், உள்ளங்கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு, பாதரேகைகள் எப்படின்னு அங்கமாக அப்படி அவ்வளவையும் வர்ணிக்கிறார் ஹனுமான். அவனுடைய கழுத்து எப்படி இருக்கும், வயிறு எப்படி இருக்கும், பாத ரேகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு, பின்னங்கால்கள் எப்படி இருக்கும், முதுகு எப்படி இருக்கும்னு ஒன்று பாக்கி இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டா. திரிஸ்திரஹா திரிப்ரலம்பா திரிசமஹா திரிஷு உன்னதா திருதாம்ரஹ திரிஷு சித்தாம் திரிஷு கம்பீரஹ திரிவலிமான் திரி அவனதா சதுர்வியங்க்யா திரிஷீர்ஷவான் சதுஷ்கலா சதுர்லேகே சதுஷ்கிஷ்கு சதுகு சமஹா அப்படின்னு அத்தனை 14 அவயவங்கள் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் சமச்சீராக கொண்டவன் எம்பெருமான். புருவங்கள் என்ன, நாசித்வாரங்கள் என்ன, கண்கள் என்ன, காதுகள் என்ன, உதடுகள் என்ன, முளைக்காம்புகள் என்ன, முழங்கைகள் என்ன, மணிக்கட்டுகள் என்ன, முழங்கால்கள் என்ன, விருஷ்ணங்கள் என்ன, இப்படி அத்தனையும் சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் இதில் இந்த 35வது சர்க்கத்தாலே சொல்லி முடித்து, அப்போ தான் அவளுக்கு நம் ராமனை அங்கமாக இவர்களும் சேவித்துள்ளார்கள் அப்படின்னு அவளுக்கு அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கையானது ஏற்படுகிறது. இது 35வது சர்க்கம். இந்த 35வது சர்க்கத்தில் நிறைய ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 90 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான இந்த, அப்பதான் கடைசியாக சொல்லி முடிக்கிறார். எதத்தே சர்வமாக்கியாதம் சமாஸ்வசிஹி மைதிலி கிம் கரோமி கதம்பாதே ரோச்சதே பிரதியாமியகம். மைதிலி தேவியே, நான் இது எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி கொஞ்சம் கூட மறைக்கலை, அத்தனையும் சொல்லிட்டேன். நம்பிக்கை தேவரீர் கொள்ள வேண்டும் அடியேன் தான். நான் இப்போது என்ன செய்யணும், தாங்களுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ திரும்பி போகணும், தேவாலை சேவிச்சுட்டே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லித்தானும் முடிக்கிறார். இப்படி முடித்த வரைக்கும் 35வது சர்க்கம். அதுக்கப்புறமாக 35வது சர்க்கம் ஆன பிற்பாடு 36வது சர்க்கம். இந்த 36வது சர்க்கத்தில் தான் அங்கூலியக பிரதானம், கணையாழியை கொடுத்தல். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய நெறிந்த கருங்குடல்ங்கிற பதிகத்தில் தான் இது ஓர் அடையாளம், இது ஓர் அடையாளம், இது ஓர் அடையாளம் பெரியாழ்வார் அந்த 10 பாசுரங்களால் மங்களாதாரன் எப்படி கணையாழியை கொடுத்தது, அங்குலியகா பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இந்த சர்க்கத்தாலே பூயேவ மகாதேஜாக அனுமான் மாருதாத்மஜா அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யேக காரணாத். வாயுகுமாரன் ஹனுமான் மறுபடியும் சீதைக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டதாக பணிவன்புடன் சில விஷயங்களை சொல்லுகிறார். அப்போதான் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த சூடாமணியைத்தானும் கொடுக்கிறாருங்கிறது. அதாவது ராமன் கையிலிருந்து, அதாவது சீதையே ஆனவள் அந்த ஹனுமானுடைய கையிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு, அப்போ தான் ரொம்ப வினயமாக கைவிரல் அணிகளனை உத்து பார்த்தாள். ஜானகி தன் கணவரை அடைந்து விட்டது போல உகையடைந்தாள். அப்போ என்ன பண்ணுறார் அவர் அப்படின்னா, பெருந்தகையாக இருக்கக்கூடிய ராமன் இதை என்கிட்ட கொடுத்தார், சீதையை பார்த்தேன்னா அடையாளத்துக்கு இத்த கொடு அப்படின்னு சொல்லி, பிரத்யார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாத்மசி பத்திரம் தே க்ஷீணதுக்கஹாவலாக்ஷசி அப்படிங்கிறதாக அந்த கணையாழியை பாருங்கள். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவே அங்குலீயகம் அப்படிங்கிற இந்த பாருங்கோ சீதா பிராட்டியே, நான் வானரம்தான், நான் ஒரு குரங்கு தான், ஆனால் ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன். வானரோகம், நான் தான் வானரம். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமதூதன் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ தேவ் அங்குலீயகம். இப்போ நான் கொடுக்குறேன், ராமனினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட இந்த கணையாழியை பாருங்கள் அப்படின்னு கையிலிருந்து கொடுக்க, வினயத்தோடு தானும் அத்தை தன்னுடைய, அதாவது சீதா பிராட்டியினிடத்தை கொடுக்க, தன்னுடைய பர்த்தாவே நேர கிடைச்சுட்டாரோங்கிற அளவுக்கு தாயாருக்கு கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துஹு கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவது. இதை வாங்கின உடனே அந்த கையிலேருந்து அந்த கணையாழியை வாங்கின உடனே தன்னுடைய
பர்த்தாவே கிடைத்தது போல ஒரு பரமானந்தத்தை அடைகிறாள் சீதா பிராட்டில். அப்படிங்கிறது கணையாழியை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த சர்க்கத்திலே விஷயமாக நடக்கிறது. இது ராமன் என்ன இன்னும் ஞாபகத்தோடு தான் இருக்கிறார். அவர் தேவாலயே நினைத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப மனசு சித்திரமடைந்து உள்ளார். அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இந்த அதாவது சர்க்கத்தாலே தெரிவித்து மேலே அனித்ரசததம் ராமஹா, ராமன் எப்படி நடந்துகிறார்னா ஒரு தூக்கமே வரமாட்டேங்கிறதா. நித்யம் தியானபரோ ராமோ நித்யம் சோகபராயணா நானியச்சின்யதே கிஞ்சிது சது காமவசம் கதா நித்யம் தியானபரோ ராமோ நித்யம் சோகபராயணா நானியச்சின்யதே கிஞ்சிது சது காமவசம் கதா. எப்போதும் தங்கள் தேவாள் நினைவோடவே இருக்கார் அந்த ராமன். எப்போதுமே சோகத்திலேயே இருக்கிறார். தங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உள் அன்பு இருக்கோ இல்லையோ, அது வேற எத்தையும் சிந்திக்கவே விடவில்லை எம்பெருமானே. அனித்ரசததம் ராமஹா சுப்தோ பிச்சனரோத்தமஹா சீதேதி மதுரம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. இது முக்கியமான ஸ்லோகம். அடிக்கடி நம்ம கேட்போம், பல காலக்ஷேபங்களில் கேட்போம். அனித்ரசததம் ராமஹா, ராமன் தூங்கிறதே இல்லையா. அனித்ரசததம் ராமஹா எப்படி இருக்கானா, சுப்தோ அபிச்சனரோத்தமஹா, அந்த உத்தம புருஷன் இருக்கானே, அவன் கண்ணு அயர்ந்தா கூட ஒருவேளை தூங்கினா கூட என்ன பண்ணுறானா, பரபட்சத்தில் திடீர்னு எழுந்துக்கிறாராம். சீதே 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 அப்படிங்கிறாராம். சீதேன்னு ஒரு இனிமையான ஒரு கூக்குரலை எழுப்பி கண் விழித்து கொள்ளுகிறான். அப்படின்னா தூக்கத்திலேருந்து எழுந்துன்றார். சீதேதி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே அப்படிங்கிற இந்த ஸ்லோகமும் ரொம்ப முக்கியமான பல தரவுகள் சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி தானும் அப்படியே கற்பனையிலே பேசிக்கொண்டே உள்ளார் அப்படிங்கிறதாக. இதெல்லாம் கேட்டபோது ரொம்ப துயரமாக இருந்தது. ஓரளவு அவளுக்கு மனது ஆஸ்வாசப்பட்டாள். சா ராமசங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகேஷாம்புத சேஷச்சந்திரா நிஜேவ வைதேகா சுதா பபூவ அப்படின்னு ராமனுடைய சோகத்துக்கு இணையானது வேற எதுவும் இல்லை. இப்படி நான் ராமனை பற்றி கேட்டதே, அந்த அவர்களுடைய க்ஷேமலாபங்களை கேட்டதே எனக்கு பரமானந்தமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த 36வது சர்க்கத்தால். அப்படின்னா 33வது சர்க்கம் தொடக்கமாக சீதா பிராட்டி அனுமாரும் சீதாவும் பேசிக்கொண்டது. அந்த அதாவது அதுக்கப்புறம் உரையாடலை ஆரம்பித்தது. அதுக்கப்புறமாக ராமலக்ஷ்மணனுடைய அங்கங்களை தெரிந்து கொண்டது. அதுக்கப்புறமாக அவர்களுடைய க்ஷேம விருத்தாந்தத்தை தெரிந்து கொண்டது. அதுக்கப்புறம் கணையாழியை வாங்கி கொண்டது. அப்படிங்கிற வரைக்கும் இப்போ 36 சர்க்கம் வரைக்கும் நாம் பார்த்துள்ளோம். இப்போ நம்ம அடுத்தது ராமனுடைய கல்யாண குணங்களை பார்ப்பதிலே மற்றொரு கல்யாண குணம் கா வித்வான் அப்படின்னு கீழே சொன்னோம் இல்லையோ. பல கல்யாண குணங்களை பார்த்துட்டே வரும், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். இது 9வது கல்யாண குணம். கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்யவாக்கியா திருடபிரதா சாரித்ரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ. இதுதான் 9வது கல்யாண குணம். ஏன்னா வித்வான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். வித்வான்னா 6 அப்படின்னா வித்வான் விபஷ்யது தோஷக்யா அப்படின்னு சொல்லுவா. வித்வான்னு சொன்னால் என்ன பார்ப்பாராம், தோஷத்தை மட்டும் பார்ப்பாரான். ஒருத்தருக்கு கடுதாசி எழுதி கொடுத்தாருன்னு ஒருத்தருக்கு, அது எங்கேயோ ஒரு 30-40 மைல் அண்ணட போச்சு. முந்த நாளெல்லாம் எழுதுவாள் இல்லையோ, கடுதாசி எழுதுவாள். ஸ்ரீமத் வேதமார்க்கு பதிட்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரா சாந்தி சபதமார்க்கு அனந்த கல்யாண கரிபு அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அஸ்மத் சுவாமி அதாவது அஸ்மத் சுவாமி பூதராக எழுந்தருளிருக்கும் சுவாமியுடைய தேனேமரன் திருவடித்தாமர்களுக்கு அடியேன் தாளும் தரக்கையும் கூப்பிட்டு தண்டனட்டு செய்யும் விஞ்ஞாபனம் உபயகுச்சலோபரி அப்படின்னு எழுதிடுவா. இவ்வளவு தூரம் எழுதணும், இவ்வளவும் எழுதணும். அஸ்மத் பிராபிய பிராகபூதராய் அஸ்மத் பிராபிய பிராபகபூதராய் எழுந்தருளிருக்கும் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடித்தாமர்களுக்கு அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பிட்டு தண்டனட்டு செய்யும் விஞ்ஞாபனம். இதில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு அண்ணண்ட போகிறவர் அந்த சுவாமி மட்டும் ரொம்ப அப்படி பார்க்குறவராக இருந்தார்னு வச்சுக்கோங்க, இதை பார்த்துட்டு இதில் ஒன்று போடலையேன்னு திருப்பி எழுதுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், வித்வான் விபக்ஷிது தோஷக்யா, தோஷத்தை பார்க்குறவர் தான் வித்வான். ஒரு கடுதாசி எழுதினா அதில் பார்த்தோம்னா என்ன சுவாமி ஏதாவது குற்றம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீரா அப்படின்னு கேட்டாராம்.
இல்லை இல்லை, ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதியிருக்கிறது பூராவே தோஷம்னு அர்த்தம். இப்போ ராமன் அப்படியா? எவ்வளவு ராமன் வித்வத்துன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? வித்வான் அதாவது வினய சம்பன்னே. வித்வத்து இருக்குன்னாலே அவன் எப்படி இருக்கணும்? வினய சம்பன்னே, வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்ஸினி சுனிச்சைவ சுபாகேஷ பண்டிதாக சமதரிசனா. இது கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறது. அது ஒரு பக்கம். வித்வான்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணுமான்னா, 4 கால் பிராணியாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒன்றாக பாவிக்கக்கூடியதான சுபாவம் படைத்தவன் தான் வித்வான்னு சொல்லுது. இப்போ ராமன் எப்படி இருக்கா? ஏன்னா ராமன் வித்வான்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவன் சொன்னால் வித்வான் சொல்லலாமா? அப்படின்னா ஏதோ சில விஷயம் இருக்கும். உலகத்தில் மனுஷனாக பிறந்தவன்னா ஏதோ சில தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். அவளை பற்றி சொல்ல. அதுக்கு ஒரு அதாவது வால்மீகி பகவான் தானும் ஒரு ஸ்லோகத்தாலே விண்ணப்பம் பண்ணுகிறார். அதில் சொல்ல போது வேத வேதாங்க தத்தஜ்ஞா தனுர்வேதே ஜனிட்டிதா சர்வசாஸ்திராத் தத்தஜ்ஞா ஸ்மிருதிமா பிரதிபானவான். வேத வேதாங்க தத்வஜ்ஞா தனுர்வேதே ஜனிட்டிதா சர்வசாஸ்திராத் தத்தஜ்ஞா ஸ்மிருதிமா பிரதிபானவான் அப்படிங்கிற ஸ்லோகம் வித்வத்து தன்மையை விவரிக்கக்கூடிய ஸ்லோகம். 4 வேதங்கள் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய 6 அங்கங்கள் என்ன, அது எல்லாத்தையும் தத்துவங்கள் என்ன, தனுர்வேதத்தில் சொல்லப்பட்டதான நிலை என்ன, சர்வசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மை பொருள்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி என்ன, பிரதிபா சக்தி என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடியவன் ராமன். ஆனாலும் ஏன்னா பகவத அம்சமாகையால இயற்கையாக இதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்குமே, இதை போய் ஒரு விஷயமா சொல்றதா அப்படின்னு கேட்கலாம். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்ப்பண வேதம் என்ன, இது 4 வேதங்களை ஓதினது மாத்திரமல்ல, அதனுடைய உட்பொருளும் எம்பெருமான் அறிந்தவன். சீக்ஷா வியாக்கரணம் சந்தசம் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு அங்கங்களையும் தெரிந்தவன். இதெல்லாம் ராமபிரானம், அதாவது ராமன் அப்படின்னு சொன்னாலே அவன் பகவானுடைய அம்சம் வந்தால் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படிதானே சொல்லுவோம். சாட்சாத் நாராயணனாக இருக்கக்கூடிய ராமன் சகல வேதங்களாலும் பிரதிபாதிக்கப்படுபவன் அப்படிங்கிறது ஒரு விவாதமே இல்லாத பேச்சு தானே. ஆனாலுமே கூட அதில் என்ன சொல்ல வந்திருக்கும் என்ன, ராமனை சொல்ல போது இது ஒரு தனியனாக கூட சொல்லும் போது, ராமாயணத்தினுடைய தனியன் சொல்லும்போது கூட வேதவேத்யே பரேபும்சி வேதவேத்யே பரேபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொல்கிறோம். வேதவேத்யே பரேபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே. அப்போ வேதங்கள் எல்லாம் உருண்டு திரண்டு ஒரு உருக்கொண்டது ராமாயணமாக. வேதத்தாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியதான எம்பெருமானே தானும் ராமனாக அவதரித்தான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதில் வேற நடுநடுவில் அவர் ஸ்லோகம் யாராவது ஒருத்தர் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொன்னோம்னா உடனே நான் இல்லைம்பார். அவர் ராமன் சொல்லுவார், அகம் வேத்மி மகாத்மானம் ராம சத்யபராக்கிரமம்னு விஷயத்தில் சொல்றார். வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசிஸ்திதாக. இது தசரத மன்னவனிடத்திலே விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமனை நன்னா தெரிஞ்சவன் நான் தான், வசிஷ்டரும் எனக்கும் தான் தெரியும் அவன் யாருன்னு. ஏன்னா நான் தான் வச்சிருக்கேன் பார், நான் பிராமணனாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியுமே தவிர க்ஷத்ரியனாக இருக்கிற உனக்கு தெரியாது தசரதா அப்படின்னு சொல்றார். வசிஷ்டரை வச்சுக்கிட்டு சொல்றார். அதே போல புருஷத்து சொல்லுது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு சொல்லுது. அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னதாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே சகல வேதங்களுக்கும் சரி, சகல சாஸ்திரங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் எம்பெருமானே உரியவன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இப்போ நாராயணன் விட்டுவும் நாராயணனுமாக இருக்கக்கூடிய பரமபுருஷனே ராமனாக வந்து அவதாரம் பண்ணான்னு சொல்கிறோம். இப்போ அப்படி சொல்கிற போது எம்பெருமானுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா, சகல சாஸ்திரங்களையும் எம்பெருமான் தெரிந்திருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரிஷியனுடைய திருப்படிகளிலே விழுந்து பகுஷ்யுதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான் எம்பெருமான் தான் இந்த அவதாரத்திலுமே கூட அப்போ கூட அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ சர்வேஸ்வரன் எனக்கு தெரியும்னு சொன்னா கூட இல்லை இல்லைங்கிறார். ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரதாத்மஜம்னு திருப்பி சொல்லிக்கிறார்.
நம்மளாக இருந்தால் அப்படி சொல்லுவோம்னா நான் தான் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் நாராயணன் அல்லன், சத்தியவாதிகளுக்கு தலைவனாக எப்போ உண்மை பொருள் தெரியும் அப்படின்னா, உண்மையாக இருக்கிறவா கொடுத்தேங்கிறத கொடுத்தேன்னு சொல்லிக்க மாட்டா. படிச்சிருந்தா கூட நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிப்பா. தாழ்ந்த தன்மை தாசியபாவத்தை அனுட்டிப்பர்கள். அதே போல் இருந்தவன் தான் ராமன். அப்போ வித்வான்னு சொன்னால் எல்லாம் தெரிந்திருந்தாலும் சத்தியவாதிகளிலே தலைவனாக இருக்கக்கூடிய ராமன் நான் நாராயணன் இல்லை தெரியுமோ அப்படி சொல்லிப்பான். நாராயணன் தான் சொல்லிப்பானான்னா அது பண்ண மாட்டான். அப்படி இருக்கிற எம்பெருமான் ஆத்மானம் மானுஷம் மன்னியே அப்படின்னு நான் நாராயணனானையும் சாமானிய மனுஷ கோலம் எடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே தானும் தாழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளுகிறான். அப்போ அயோத்தியா காண்டத்தில் பார்த்தோம்னா யுவராஜ பட்டாபிஷேகம் சொல்லும்போது அப்போ வசிட்ட சொல்கிறார், சகபத்யா விசாலாட்சோ நாராயண உபாகமது. அந்த பெருமாளை போய் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு, அந்த பெரிய பெருமாள் தான் அங்கே இருக்கார், நாராயணன் ஜெகநாதன் அப்படிங்கிற திருநாமம். அப்போ அங்கே பெருமாளை போய் நீ உன்னுடைய சீதா பிராட்டியோடு போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் இருந்தாலும் எம்பெருமான் தான் வேதாந்தங்கள் எல்லாம் தெரிந்திருந்த எம்பெருமான் கூட. ஏன்னா எம்பெருமானுடைய உபனிஷத்துக்கள் சொல்லும்போது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வித்வத்தன்மை என்னங்கிறது சொல்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சர்வஜ்யத்துவம் எம்பெருமான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சர்வஜன் பெருமாளுக்கு, எம்பெருமானான நாராயணுக்கு சர்வஜ்யத்துவத்தை சொன்னது எப்படி? அவனுக்கு பகவான்னு சொல்கிறோமே, பகவ அப்படின்னா அதாவது ஞானபல, அதாவது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னு 6 குணங்களுக்கு தான் பகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் உபனிஷத்துக்கள் அந்த வித்வத்தன்மையை சொல்லும்போது பஷ்யதி அக்ஷூஸ் அசக்ஷூஸ், பஷ்யதி அசக்ஷூஸ் ச ஸ்ருணோதி அகர்ணஹ அபாணிவாதோ ஜவனோ கிரகிதா. பஷ்யதி அசக்ஷூஷு ச ஸ்ருணோதி அகர்ணஹ அபாணிபாதோ ஜவனோ கிரகிதா. இதனுடைய அர்த்தம் என்ன? பஷ்யதி அசக்ஷுஷ், பகவானுக்கு கண்ணு கிடையாது, ஆனாலும் அவன் பார்க்காத விஷயமே இல்லை. பஷ்யதி பார்க்குறான், அசக்ஷுஷ் ஆனால் கண்ணு இல்லை. ச ஸ்ருணோதி அகர்ணஹா, அவனுக்கு நன்றாக அவன் கேட்காத விஷயமே இல்லை, ஆனால் அகர்ணஹா அவனுக்கு காது இல்லை. அபாணிபாதோ அவனுக்கு கால் இருக்கா கை இருக்கான்னா ஜவனோ கிரகிதா, எல்லா விஷயங்களுக்குள்ளும் அவனாக இருக்கான், எல்லா விஷயத்தையும் அவன் தான் எடுக்கிறான், எல்லா விஷயங்களுக்குள்ளும் உறைந்து கிடக்கிறான். அப்போ காலு கிடையாது கை கிடையாது, ஆனால் எல்லா இடத்துக்கும் வேகமாக போகிறான் அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியத்தினுடைய கருத்து. இதுதான் ஆழ்வார் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி எய்தி வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே திருமாலிருக்கிறார். இப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வித்வத்தோ சர்வத்தையும் தெரிந்தவன். அதனால் அப்படி எம்பெருமான் பரமாபதமா ஆபன்னஹா மனசா சிந்தையத் ஹரிம்னு சொல்லுகிறபடியே தான் யஸ் சர்வஜ சர்வவிதா பராசிய சக்தி விதி விசூயதே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்சன்னு உபனிஷத் வாக்கியமும் சொல்லுகின்றது. அதே போல் அவன் எல்லாம் இருந்தும் எம்பெருமான் அந்த கஜேந்திராழ்வானுக்கு ரட்சிப்பதற்காக தானும் பரமாபதமோ ஆபன்னஹா மனசா சிந்தையத் ஹரிம்னு சொல்லும்படியா நெஞ்சால் நினைத்த அளவிலேயே தான் திருநாட்டிலேருந்து அறகொலைய தலகொலையை ஓடி வந்து காத்தருடையது அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அறிவின் கணம் அப்படின்னா 6 சொல்லுவா, யாருக்குமே தெரியல. உம்பரால் அரியலாகான்னு தெரிவித்தார் தொண்டரடிப்படியாழ்வார். உம்பரால் அரியலாகா ஒளிகுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோராம்னு ஆழ்வார் தெரிவித்தாரேன்னா, இப்போ வித்வான் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு உயர்ந்தவன் எம்பெருமான். அப்போ பெருமாள் ஒரு விபீஷணாழ்வானை ரட்சிப்பது அப்படின்னா அந்த இடத்துல எம்பெருமான் வித்வான்னு சொல்லணுமான்னா அதில் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா நிவேதிகதமாம் க்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனாங்கிறது. விபீஷணன் வந்து நிற்கிறான், ஐயா என்னை சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்க. பார்த்தா சுக்ரீவாலாம் கொஞ்சம் தடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ 3 பட்சங்களை சொல்லுகிறோம். அதிலே மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங்கதஞ்சன தோஷோயத்து பிதசாது சதாமேததஹர்ஹிதம்ங்கிற ஸ்லோகம். பிசாசான் ஞானவான் யக்ஷான் பிரதிவ்யாஞ்ச ராட்சசான் அங்குள்ளக்ரேன தான்யன்னு இச்சன்னு ஹரிகணீஸ்வரங்கிற ஸ்லோகம்.
அதுக்கப்புறமா சக்கரதேவ பிரபன்னாயத்தமாஸ்மி திஜயாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத் பிரதம் மமங்கிற ஸ்லோகங்கள் இதெல்லாம் எம்பெருமான் உபதேசித்தது. அதில் 3 விஷயம் இந்த ஸ்லோகத்தாலே மித்ரபாவேன சம்பிராப்தன் நத்தஜேயங் கதஞ்சன. இப்போ அதில் அவன் சுக்ரீவன் சொல்லுகிறான், அவன் வந்திருக்கான், அவன் ராவணனுடைய தம்பி வந்திருப்பான் போல இருக்கு, நிறைய ராட்சசா 4 பேர் வந்திருக்கான், அவளை ஏற்றுக்கக்கூடாதுன்னா 3 பட்சம். ஒன்றும் முதல் பட்சம் என்னென்னா விபீஷண ஆழ்வானை ஏற்றுக்கக்கூடாதுன்னு முதல் பட்சம். அவனை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது மற்றொரு பட்சம். அதாவது அவனை ஏற்றுக்கக்கூடாதுன்னுங்கிறது அதாவது சுக்ரீவனுடைய பட்சம். அவனை ஏற்றுக்கலாம்னு சொல்றது மாருதி அனுமானுடைய பட்சம். 3வது பெருமாள் தனியாக அது ஒரு விஷயம். அதாவது சுக்ரீவன் சொல்றதை பார்த்தோம்னா அவனை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னது அவன் சொன்னது முதல் வாக்கியம். 2வது அனுமார் சொல்றார் அவனை ஏற்றுக்கலான்னு சொல்றார். ஏற்றுக்கலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் நல்லவன் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அவனை ஏற்றுக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப கெட்டவன், ராட்சச ஜாதி, அதனால் வேண்டான்னு அர்த்தம். பகவான் தான் 3வது பட்சமாக சொல்லிக் கொள்ளுகிறார். இதை சுவாமி தேசிகன் தான் அதை சொல்கிறார் அந்த இடத்துல. அதாவது ராமாயண பிரகரணத்தில் சொல்கிற போது அவனுக்கு தோஷம் இருக்கும் இல்லையோ அதனாலேயே அவனை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாராம். எப்படி தோஷோ எத்தபி தஸ்ஸாது சதாமேத ஹரகிதம்னா அவனுக்கு தோஷம் இருக்கு அதனால ஏற்றுக்கூடாதுன்னா சுக்ரீவன். அவன் நல்லவன் தான். ஏன்னா விபீஷணாஸ்து தர்மாத்மான்னு சொல்றதுனால அவன் நல்லவன் தான். அவன் ராவணனா அதாவது ராட்சசனா இருந்தாலும் நல்லவன் தான், அவனை ஏற்றுக்கலான்னு சொன்னது மாருதியனுடைய பட்சம். 3வது பட்சம் எம்பெருமான் என்ன சொல்றான்னா அவனுக்கு தோஷமே இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் வா அப்படின்னு. தோஷமே இருந்தாலும் என்ன அது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி யத்யபி அப்படின்னு சொன்னா வெறும் வாக்கிய அலங்காரமாக தள்ளிவிட்டு அதாவது சுவாமி தேசிகன் சொல்ற போது யத்யபி தோஷோ யத்யபி தோஷா தஸ்ய ஸ்யாது, தோஷம் அவனுக்கு இருக்கட்டுமே. தோஷம் இல்லாதவனை கை கொண்டா நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? நமக்கு இப்போ நம்ம போய் யார்கிட்ட ஒருத்தர் சண்டை போடுறோம்னா ஒன்றுமே இல்லாத சோப்பலாங்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறோம்னா நமக்கு பெருமை தான் வருமா? நல்ல பரிட்டனாக இருக்கணும். பரியனாகி வந்த அவனுடல் கேண்டன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல ஒரு ஹிரண்யகசிபை முடிக்கணும்னா நிறைய வரம் வாங்கி வச்சுருக்கான அவனை முடிக்கிறது தான் பெருமையை தவிர ஒன்றுமில்லாத ஒரு வத்தலந்தொத்தலம்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நின்னோம்னா பிரயோஜனமே இல்லையோ. அப்போ தோஷமே இருக்கட்டுமே, அவனை கை கொள்வது தான் ராகவனுக்கு திருவுள்ளமாக இருந்தது. இப்போ ராகவன் கை கொள்வதற்கு என்ன வேணுமோ, அவனுக்கு அதிகாரம் என்ன வேணும்னா தோஷம் இருக்கணும். ஆகவே அமரகோஷத்தில் சொல்லுகிற போது தோஷஜ்ஞா வித்வான் அப்படின்னு, தோஷஜ்ஞா தோஷமே இருக்கட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் வித்வான் அப்படின்னு வித்தத்தன்மை. அந்த தன்மை யாரிடத்தில் இருந்தது? ராமனிடத்திலேயே இருந்தது. குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் பாசுரத்தை பார்க்குறோம். அப்படி வாத்சல்ய குணத்துக்கு நிதியாக இருக்கக்கூடியவன் ராமன். தோஷங்களையே பற்றாசாக கொண்டு கை கொள்வான் அப்படிங்கிறது. ஆக இந்த பல விஷயங்களினாலே வித்வான் கஹா அப்படிங்கிற அந்த கல்யாண குணம் ராமனுக்கு நன்றாக பொருந்தும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுவோம்.